நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பட்டியலின இளைஞரின் தலையை சிதைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற கும்பல். பெற்றோர் கண்ணெதிரில் அரங்கேறிய பயங்கரம். 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ந்த போலீஸ். தலையை சிதைத்து மிருகத்தனமாக வெட்டி கொல்லும் அளவிற்கு அப்படி என்ன பகை? கொலையாளிகள் சிக்கினார்களா? கொடூர கொலையின் பின்னணி என்ன? நடுராத்திரி 2 மணி இருக்கும். அம்மா அப்பா மகன்னு வீட்டுல உள்ள எல்லாரும் நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓட்டு விடுங்கிறதுனால வாசல்ல கதவு கிடையாது, வெறும் தார்பாயை மட்டும்தான் வச்சிருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு கும்பல் தார்பாய ஆக்ரோஷமா எட்டி உதைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள புகுந்திருக்கு. இருட்டா இருந்ததுனால யார் வந்திருக்கா எதுக்கு வந்திருக்காங்கிறது எதுவுமே தெரியல. ஆனா கையில கத்தி கம்பியோட இருந்ததை பார்த்து வீட்டுல இருந்தவங்க எல்லாரும் பதறி போயிருக்காங்க. கண்ணமைக்கிற நேரத்துக்குள்ள அந்த கும்பல் வீட்டுல இருந்த சாக்ஷம் தத்தேங்கிற இளைஞரை சரமாரியா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட அம்மாவோ அப்பாவோ நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பையனை இப்படி போட்டு அடிக்கிறாங்களேன்னு துடிச்சு போய் தடுக்க பார்த்திருக்காங்க. ஆனா அந்த கும்பல் வயசான தம்பதியை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு தத்தேவ சரமாரியா அடிச்சதோட மட்டுமில்லாம துப்பாக்கியால சுட்டு கற்களால தலைய சிதைச்சி தாக்குனதுல அவரோட மூளை செதஞ்சிருக்கு. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் ஓடி வந்திருக்காங்க. ஆனா அந்த காட்டுமிராண்டி கும்பல் யார்கிட்டையும் சிக்காம அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சு கொலை செஞ்சவங்க யாரு, இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. கொலை நடந்த இடத்தை சுத்தி இருக்கிற கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான காட்சிகளை ஆய்வு செஞ்சாங்க. அதை வச்சு பார்த்தப்ப நடுராத்திரி 1:30 மணி அளவுல 3 பேர் கொண்ட கும்பல் தத்தே வீடு இருக்கிற சந்தில போனது பதிவாகி இருந்துச்சு. அடுத்து அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றின போலீஸ் தீவிர விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் பல திகிலான விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்துச்சு. மகாராஷ்டிர மாநிலம் நான்டேட் நகரத்தை சேர்ந்தவங்க 19 வயசான அஞ்சல். இவங்க வசிக்கிற கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர் தான் 20 வயசான சாக்ஷம் தத்தே. விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை டிராக்டர் மூலமா கிராமத்துக்கு கொண்டு போறது தான் அவரோட வேலை. அப்படித்தான் நான்டேட் நகரத்துக்கும் அடிக்கடி போயிருக்காரு. அப்ப அவருக்கும் அஞ்சலுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சாதாரணமா பேசி பழக ஆரம்பிச்சவங்க கொஞ்ச நாள்லயே காதலர்களா மாறி இருக்காங்க. சாக்ஷம் தத்தே பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர், அஞ்சல் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால அவங்க காதலுக்கு 2 பேரோட வீட்டுல இருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. 2 பேரும் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. ஆனா 2 பேரோட பெற்றோரும் கடைசி வரைக்கும் இவங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டவே இல்லை. அஞ்சலோட அப்பாவுக்கு காதல்னாலே பிடிக்காது. அதுலயும் தன்னோட பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த பையனை லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் கோவத்தோட உச்சிக்கே போயிருக்காரு. லவ் மேட்டர் தெரிஞ்சதுல இருந்தே தினமும் அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேசாம நீ செத்தே போயிடலாம்னு கூட சொல்லி இருக்காரு. எவ்வளவு திட்டினா கூட எவ்வளவு அடிச்சாலும் கூட என்ன சொன்னாலும் நான் காதலிச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறதுல விடாப்பிடியா இருந்திருக்காங்க அஞ்சல். இதுக்கு நடுவுல 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க பிளான் போட்டிருக்கிறதா அஞ்சலோட அப்பாவுக்கு யாரோ சொல்லி இருக்காங்க. அதை கேட்டதும் ஆத்திரத்தோட உச்சிக்கே போன அஞ்சலோட அப்பா, இப்படியே போச்சுன்னா நம்மளோட கௌரவத்தை இவ குழி தோண்டி புதைச்சிருவான்னு பயந்து மகளை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு அவன் எங்க இருந்தாலும் வெட்டி சாய்க்காம விட மாட்டேன்னு கொந்தளிச்சிருக்காரு. அடுத்து தன்னோட 2 மகன்களோட சேர்ந்து சாக்ஷம் தத்தேவை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு.
சம்பவத்தன்னைக்கு நைட்டு சாக்ஷம் தத்தேவின் வீட்டுக்கு போன 3 பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தவரை கொடூரமா கொலை செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. கொலைய பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போனவங்க ஒன்னும் தெரியாத மாதிரி கமுக்கமா உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்துல அஞ்சலுக்கு போன் பண்ண சாக்ஷம் தத்தேயின் ஃப்ரெண்டு ஒருத்தர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி இருக்காரு. காதலனை அப்பாவும் அண்ணன்களும் சேர்ந்து கொண்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் நிலக்குலைஞ்சு போன அஞ்சல் அவரோட வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க. அப்ப அஞ்சலை போக விடாம ஒட்டுமொத்த குடும்பமும் தடுத்து நிறுத்தி இருக்கு. ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச அஞ்சல் காதலன் வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. அங்க உயிருக்கு உயிரா காதலிச்ச சாக்ஷம் தத்தேவுக்கு இறுதிச் சடங்குகள் நடந்துட்டு இருக்கிறத பார்த்து அஞ்சல் கதறி அழுதது அங்கிருந்த மக்களை கண் கலங்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பண்ண ஒரு விஷயம் சுத்தி நின்னுக்கிட்டு இருந்தவங்கள நெகிழ வச்சுச்சு. காதலன் சாக்ஷம் தத்தேவின் உடல்ல மஞ்சளை பூசி தன்னோட நெத்தியில குங்குமத்தை இட்டு காதலனின் உடலை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அஞ்சல், சாக்ஷம் உயிரிழந்தாலும் எங்கள் காதல் சாகல, கடைசியில எங்க காதல் தான் ஜெயிச்சிருக்கு, எங்களை பிரிக்க நினைச்ச என் அப்பாவும் அண்ணன்களும் தோத்து போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமே நான் சாக்ஷம் தத்தேவனுடைய மனைவியாவும் இந்த வீட்டுக்கு மருமகளாவும் என் கடைசி மூச்சு வரை இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லி இருக்காங்க. அத்தோட என் காதலனை கொலை செஞ்ச என் அப்பாவுக்கும் அண்ணன்களுக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம ஓய மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காங்க அஞ்சல். அதுக்கப்புறம் அஞ்சல் கொடுத்த புகாரோட அடிப்படையில ஆணவ கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் சாக்ஷம் தத்தேவ கொலை செஞ்ச 3 பேரையும் கைது பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்த பெண், இரத்த களரியாக மாறிய வீடு, மகன்கள் கண்முன்னே தாயின் தலையை துண்டித்து கொன்ற பயங்கரம், அண்ணியை கொடூரமாக கொலை செய்தது ஏன்? கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? பக்கத்து வீட்டுல உள்ள தமிழரசியும் பாலகிருஷ்ணனும் மாறி மாறி சண்டை போடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அதை பெருசா கண்டுக்காம இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல தமிழரசியோட கதறல் சத்தம் பலமா கேட்டிருக்கு. வீட்டுல இருந்த 2 பசங்களும் அம்மா அம்மான்னு கத்தி இருக்காங்க. இந்த அலறல் சத்தத்தை கேட்கவே அங்கிருந்தவங்க என்ன ஏதுன்னு ஓடி போய் பார்த்தப்ப தமிழரசி நடு வீட்டுல தலை துண்டிக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. அவங்களோட 2 மகன்களும் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. இந்த கொடூர சம்பவத்தை பார்த்ததும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தமிழரசியோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதோட சடலத்துக்கு பக்கத்துல அறிவாலோட உட்கார்ந்துகிட்டு இருந்த பாலகிருஷ்ணனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணி இருக்காங்க. அதுலதான் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்துச்சு. கடலூர் சிதம்பரத்துல உள்ள காட்டுக்கூடலூர் கிராமத்தை சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன். இவரோட மனைவிதான் 28 வயசான தமிழரசி. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. கணவன் மனைவிக்கிடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல கோபாலகிருஷ்ணன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னையில செட்டில் ஆகியிருக்காரு. தமிழரசி கணவனோட தம்பி பாலகிருஷ்ணன் வீட்டுல தன்னோட மகன்களோட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. தமிழரசிக்கும் பாலகிருஷ்ணனுக்கும் இடையில ஏற்பட்ட தகாத உறவாலதான் கோபாலகிருஷ்ணன் மனைவி தமிழரசியை விட்டு போயிட்டதா சொல்லப்படுது. கொழுந்தன் பாலகிருஷ்ணன் கூட தமிழரசி அடிக்கடி தனிமையில இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல பாலகிருஷ்ணன் தினமும் தமிழரசிய பாலியல் ரீதியா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம தன்னோட இன்னொரு தம்பி முருகானந்தன் கூட தனிமையில இருக்க சொல்லி சித்திரவதை பண்ணதா சொல்லப்படுது. பொறுத்து பார்த்த தமிழரசி ஒரு கட்டத்துல பாலகிருஷ்ணனோட டார்ச்சர் தாங்க முடியாம ஸ்டேஷனுக்கு போய் பாலகிருஷ்ணன் முருகானந்தன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தமிழரசி கொடுத்த புகாரோட அடிப்படையில 2 பேர் மேலையும் பாலியல் வழக்கு பதிவு பண்ண போலீஸ் முருகானந்தத்தை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தலைமறைவா இருந்த பாலகிருஷ்ணனை வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல தலைமறைவா இருந்து வந்த பாலகிருஷ்ணன் முன்ஜாமீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்.
பாலியல் புகார் கொடுத்த தமிழரசி மேல கொலை வெறியில இருந்த பாலகிருஷ்ணன் திடீர்னு வீட்டுக்கு வந்ததும் பதற்றமான தமிழரசி அவன் கூட வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. இப்படியே 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்க திடீர்னு தான் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து தமிழரசியோட தலையை துண்டா வெட்டி இருக்கான். அண்ணி தமிழரசி தலையை துண்டாக்கிட்டு அரிவாளோட பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்த பாலகிருஷ்ணனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சதுல தான் இந்த கொலைக்கான காரணமே தெரிய வந்துச்சு. அடுத்து சொந்த அண்ணிய பாலியல் துன்புறுத்தல் படுத்தினது மட்டுமில்லாம கொடூரமா கொலை செஞ்ச பாலகிருஷ்ணன் மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. தூங்கிக் கொண்டிருந்த மிலிட்டரி மேன் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிவிட்டு ஓட்டம் பிடித்த மனைவி. வலியால் துடித்த மிலிட்டரி மேனிடம் விசாரணை. 7 மாதத்திற்கு பிறகு வசமாக சிக்கிய கொடூர மனைவி. மிலிட்டரி மேன் மீது கொதிக்கும் எண்ணெயை மனைவி ஊற்றியது ஏன்? கணவன் மனைவிக்குள் என்ன பிரச்சனை? 7 மாதத்திற்கு பிறகு மனைவி சிக்கியது எப்படி? மே மாசம் 16ஆம் தேதி விடுமுறையில ஊருக்கு வந்திருக்காரு மிலிட்டரி மேன் வெங்கடேஷ். நைட்டு 11 மணிக்கு மேல அவரோட வீட்டில இருந்து கதறல் சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கதவு திறந்து கிடந்ததுனால வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ வெங்கடேஷ் மேல கொதிக்கிற எண்ணெய் ஊத்தப்பட்டு வலியால துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதே நேரம் வெங்கடேஷனோட மனைவி வீட்டில இருந்து தப்பி ஓடி இருக்காங்க. அதனாலதான் நைட்டு நேரத்துல கதவு திறந்து கிடந்திருக்கு. வலியால அலறிக்கிட்டு இருந்த வெங்கடேஷை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீசார் சிகிச்சையில இருந்த மிலிட்டரி மேன் வெங்கடேஷ் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஆந்திர மாநிலம் பலமனேர் மண்டலம் கோத்திகுட்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். இவருக்கும் ஷில்பாங்கிற பொண்ணுக்கும் சில வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகி இருக்கு. இந்திய ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற வெங்கடேஷ் விடுமுறையில மட்டும்தான் சொந்த ஊருக்கு வந்து போயிருக்காரு. அதனால மனைவி மட்டும்தான் கிராமத்துல உள்ள வீட்டுல இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில நூனேவாரிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த இன்னொரு வெங்கடேஷ் கூட ஷில்பாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. தன்னோட கணவர் மிலிட்டரியில இருக்கிறதுனால அவர் பெயர்ல உள்ள இன்னொரு வெங்கடேஷ் கூட அடிக்கடி வெளியே போறது வீட்டுக்கே வரவழைக்கிறதுன்னு இருந்திருக்காங்க ஷில்பா. அதை பார்த்த உறவினர்கள் மிலிட்டரி மேன் வெங்கடேஷுக்கு போன் பண்ணி உன் மனைவியோட நடவடிக்கையே சரியில்லை, பக்கத்து ஊர்ல உள்ள ஒருத்தர் கூட நெருங்கி பழகிறதா சொல்லி இருக்காங்க. உறவினர்கள் சொல்றது உண்மையோ பொய்யோ எதையுமே மனைவி கிட்ட கேட்க கூடாது, அவளோட மனசு வருத்தப்படும் நினைச்ச மிலிட்டரி மேன் சொல்லாம கொள்ளாம சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. கணவரோட திடீர் வருகையை எதிர்பார்க்காத ஷில்பா தன்னோட கள்ளக்காதலன் வெங்கடேஷ் கூட வீட்டுல தனிமையில இருந்திருக்காங்க. அப்பதான் திடீர்னு கதவை தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. பால்காரர் காய்கறிகாரர்னு யாராவது இருப்பாங்கன்னு நினைச்ச ஷில்பா அசால்ட்டா வந்து கதவை திறந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு காத்திருந்தது பெரிய ஷாக். கணவன் கதவை தட்டினதும் திருன்னு பதற்றத்துல முழிச்சிருக்காங்க. கூடவே கை காலும் நடுங்கி இருக்கு. என்னாச்சு, சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான் சொல்லாம கொள்ளாம வந்தேன்னு மிலிட்டரி மேன் சொல்லி இருக்காரு. ஆனா பதற்றத்துல இருந்த ஷில்பா என்ன செய்யறதுன்னு தெரியாம களைப்பா இருப்பீங்க, டீ போட்டு தர்றேன், கடையில போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இருக்காங்க. மனைவியோட முகத்துல சந்தோஷத்துக்கு பதிலா அதிர்ச்சிய பார்த்த கணவன் பால் பாக்கெட் அப்புறம் வாங்கிக்கலாம்னு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காரு. அப்பதான் தெரிஞ்சது ஊர்க்காரங்களும் உறவுக்காரங்களும் மனைவிய பத்தி சொல்ற எல்லாமே உண்மைதான். மிலிட்டரி மேனை பார்த்து கள்ளக்காதலன் வெங்கடேஷ் ஓட்டம் பிடிச்சிருக்காரு. சொந்த பந்தங்களை வீட்டுக்கு வர வச்சு பஞ்சாயத்து பேசியிருக்காரு மிலிட்டரி மேன் வெங்கடேஷ். அப்போ கணவனோட காலில் விழுந்து கதறி அழுத ஷில்பா என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு கெஞ்சி இருக்காங்க. அதை நம்பின மிலிட்டரி மேனோ மனைவியை கண்டிச்சு வீட்டுல விட்டுட்டு மறுபடியும் ராணுவத்துக்கு போயிட்டாரு. கணவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. சொந்த பந்தங்களும் இனி நம்மள கண்கொத்தி பாம்பா நோட் பண்ணுவாங்கன்னு நினைச்ச ஷில்பா மிலிட்டரி மேன் கதையை முடிச்சிட்டு கள்ளக்காதலனோட சந்தோஷமா இருக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கு நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க.
அதுக்கேத்த மாதிரி மே மாசம் விடுமுறையில ஊருக்கு வந்திருக்காரு மிலிட்டரி மேன். இதுதான் சரியான சான்ஸ்னு முடிவெடுத்த ஷில்பா கணவன் தூங்குனதும் கிச்சன்ல போய் அடுப்புல எண்ணெய கொதிக்க வச்சிருக்காங்க. தக தகனு கொதிச்சுக்கிட்டு இருந்த எண்ணெய தூங்கிக்கிட்டு இருந்த கணவன் மேல ஊத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. அப்பதான் மிலிட்டரி மேனோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இது சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணின போலீசார் ஷில்பாவையும் அவங்களோட கள்ளக்காதலன் வெங்கடேஷையும் வலை வீசி தேடி இருக்காங்க. ஆனா 7 மாசமா அவங்க போலீசாரோட கண்ணுல சிக்கவே இல்ல. இதுக்கு மத்தியில பலமனேர் பகுதிக்கு 2 பேரும் வந்திருக்கிறதா போலீஸுக்கு ஒருத்தர் போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்காங்க. போலீஸும் உடனே குறிப்பிட்ட அந்த இடத்துல போய் பார்த்திருக்காங்க. அப்போ ஷில்பா தன்னோட கள்ளக்காதலன் கூட நின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து 2 பேரையும் ஜோடியா கைது பண்ண காவலர்கள் ஜோடியாவே கம்பி எண்ணவும் சிறைக்கு அனுப்பி இருக்காங்க. ஆடையில் ரத்தம் தெறிக்க போதையில் தள்ளாடியபடியே காவல் நிலையத்திற்கு வந்து சரணடைந்த ஆட்டோ ஓட்டுநர். 2 குழந்தைகளுக்கு தாயான பெண்ணை காலி மதுபாட்டிலால் குத்தி கொலை செய்த கொடூரம். மது குடிக்க வைத்து அந்த பெண்ணை ஆட்டோ ஓட்டுநர் குத்தி கொலை செய்தது ஏன்? ஆட்டோ ஓட்டுநருக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? நடந்தது என்ன? சட்டையில ரத்தம் தெறிக்க தெறிக்க போதையில தள்ளாடனபடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒருத்தர் தான் ஒரு பொண்ணை கொலை செஞ்சிட்டதாவோ அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இருக்காரு. போதையில உளர்னாலும் சட்டையில ரத்தக்கரை இருந்ததுனால அந்த நபர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க காவலர்கள். அப்போ நடந்த விஷயத்தை தெளிவா சொன்ன பிறகுதான் அவர் உளறல உண்மையத்தான் சொல்லி இருக்காருங்கிறது தெரிஞ்சிருக்கு. சென்னை வியாசார்பாடி ஜே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரியங்கா. இவங்களுக்கும் செல்வேந்திரங்கிறவருக்கும் கல்யாணமாகி 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா கணவன் மனைவிக்குள்ள ஒத்து வராததுனால 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. பிள்ளைகளோட வாழ்ந்த பிரியங்கா திண்டிவனம் இளங்கம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜோட ஆட்டோவில் அடிக்கடி போயிருக்காங்க. சென்னையில ஆட்டோ ஓட்டுற கோவிந்தராஜும் கல்யாணமாகி மனைவிய பிரிஞ்சிட்டாரு. 2 பேருமே குடும்ப விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுனால நெருங்கி பழகி இருக்காங்க. ஒரு கட்டத்துல பிரியங்காவோட வீட்டுக்கு வந்து கணவன் மனைவியை போல வாழ ஆரம்பிச்சிட்டாரு கோவிந்தராஜ். இதுக்கு மத்தியில பிரியங்காவோட நடவடிக்கையில நிறைய மாற்றத்தை பார்த்திருக்காரு கோவிந்தராஜ். செல்போன்ல அடிக்கடி பேசுறது, ரொம்ப நேரம் பேசுறது, வீடியோ கால்னு பிஸியாவே இருந்திருக்காங்க. அதனால கோபப்பட்ட கோவிந்தராஜ் பிரியங்காவோட செல்போனை செக் பண்ணி இருக்காங்க. அப்போ வேற ஒருத்தர் கூட பிரியங்கா பழகிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால 2 பேருக்கும் சண்டை வெடிச்சிருக்கு. இதுக்கு மத்தியில வீட்டை விட்டு கிளம்பி போன பிரியங்கா 2 நாளைக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால இன்னும் கோபப்பட்ட கோவிந்தராஜ் எங்க போன, எதுக்கு சொல்லாம போனன்னு சண்டை போட்டிருக்காங்க. அப்போ உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும், நீங்க என் கணவனான்னு கேள்வி கேட்டிருக்காங்க பிரியங்கா. அதனால ஆத்திரத்தோட உச்சிக்கே போன கோவிந்தராஜ் பிரியங்காவை கொலை பண்ண திட்டம் தீட்டியிருக்காரு. அந்த திட்டப்படி பிரியங்கா கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி இருக்காரு கோவிந்தராஜ். இனிமே நான் எதுவும் கேட்க மாட்டேன், சண்டை போட்டது தப்புதான்னு கூலா பேசி மணலி பகுதிக்கு பிரியங்காவை அழைச்சிட்டு போன கோவிந்தராஜ் அவங்களோட சேர்ந்து மது குடிச்சிருக்காரு. பாட்டில் இருந்த மது காலியானதும் அந்த காலி பாட்டிலையே உடைச்சி பிரியங்காவை குத்தி கொலை பண்ணின கோவிந்தராஜ் வியாசர்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிருக்காரு. ஆனா சம்பவம் நடந்த இடம் மணலிங்கிறதுனால அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க வியாசர்பாடி போலீசார். அடுத்து பிரியங்காவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்ச மணலி போலீசார் கோவிந்தராஜையும் கைது பண்ணி இருக்காங்க. மனைவி தலையில் சுத்தியலால் ஓங்கி அடித்த கணவன். தடுக்க வந்த மாமியார் தலையிலும் சுத்தியலால் அடித்த பயங்கரம். மாமியார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் மனைவி. மனைவி மீது கணவனுக்கு என்ன ஆத்திரம்? மாமியாரை கொலை செய்த மருமகன் கைது செய்யப்பட்டாரா? மதிய நேரத்துல போதையில வீட்டுக்கு வந்த லட்சுமணன் மனைவி கிட்ட மல்லுக்கு நின்னு இருக்காரு.
அப்போ உங்களுக்கு இதே வேலைதான், மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு திட்டி இருக்காங்க மனைவி. வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு பல முறை சொன்னதும் கடுப்பான லட்சுமணன் சுத்தியில எடுத்து மனைவி தலையிலேயே அடிச்சிருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சியான மாமியார் தடுக்க வந்திருக்காங்க. அவங்க தலையிலையும் சுத்தியிலால அடிச்சிருக்காரு லட்சுமணன். சண்டை சத்தம் கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்ததும் லட்சுமணன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அடுத்து மயங்கி கிடந்த லட்சுமணனோட மாமியாரையும் மனைவியையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. இதுக்கிடையில பரிசோதனை பண்ணின மருத்துவர்கள் மாமியார் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் தலையில காயமாகி இருந்த மனைவி கிட்ட விசாரணை பண்ண முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா அவங்க சுயநினைவிலேயே இல்லாததுனால விசாரிக்க முடியல. அதனால லட்சுமணனோட சொந்த பந்தங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் லட்சுமணனோட மூர்க்கத்தனத்துக்கான காரணம் தெரிய வந்துச்சு. காஞ்சிபுரம் திருக்காலிமேடு அருந்ததி நகரை சேர்ந்தவர்கள் தான் லட்சுமணன் சந்தவள்ளி தம்பதி. மது போதைக்கு அடிமையான லட்சுமணன் கிடைக்கிற வேலையை செய்யறது, அந்த பணத்துல மது குடிக்கிறது, ஹோட்டல்கள்ல சாப்பிடுறது, பேருந்து நிலையோ ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்குறதுன்னு இருந்திருக்காரு. வீட்டுக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை 5 மாசத்துக்கு ஒரு முறைன்னு நினைச்சாதான் வந்திருக்காரு. அப்படி வர்ற நேரங்களையும் மனைவி கிட்ட மது குடிக்க பணம் கேட்டு சண்டை போடுறது வழக்கம். கணவன் சரியில்லாததால 70 வயசான தன்னோட அம்மா திலகா கூட தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க சந்தவள்ளி. இதுக்கு மத்தியில தான் வழக்கம் போல மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த லட்சுமணன் மது குடிக்க பணம் கேட்டிருக்காரு. வயசான காலத்துல எங்களோட வயித்தை கழுவுறதே சிரமமா இருக்கு, மது குடிக்க பணம் தரணுமான்னு கேட்ட மனைவி வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி இருக்காங்க. அதனால ஆத்திரப்பட்ட லட்சுமணன் சுத்தியலால மனைவி தலையில அடிச்சிருக்காரு. அதை தடுக்க வந்த மாமியார் திலகாவோட தலையிலையும் அடிச்சிருக்காரு. அதுல சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்துட்டாங்க திலகவதி. மனைவி சந்தவள்ளி சுயநினைவு இல்லாம காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருக்காங்க. தப்பி ஓடின லட்சுமணனை போலீசார் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.